ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 146 சங்கீதம் 5 யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை தனக்கு தன் துணையாக கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நமக்கு துணையாக கொண்டு அவரை சார்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற எந்த மனிதனும் பாக்கியவான். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி அது பாக்கியமாக எண்ணப்படும்? இந்த சங்கீதங்களில் அதிக பகுதியை எழுதினதான தாவீதை குறித்து நாம் உற்று கவனித்தோமேயானால், தாவீது அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என் தேவனை நான் எனக்கு முன்பாக நிறுத்தி உள்ளேன், என் தேவன் எனக்கு வலது பார்சத்தில் இருக்கிறார், என் தேவனை நான் எனக்கு வைராக்கியத்தோடு வாஞ்சையோடு அவரை பின்பற்றும்படி நான் எனக்குள்ளே வைத்திருக்கிறேன். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறார், பூமிக்கு தாழ்விடங்களில் இறங்கினாலும் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி தாவீது தன் தேவனை தனக்கு துணையாக வைத்திருக்கிறதை காண முடிகிறது. ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டுமா, தாவீது உடனே தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறதை காண முடிகிறது. எங்கு போனாலும் கர்த்தரை தனக்கு துணையாக கூட்டிக் கொண்டு போவதை காண முடிகிறது. சவுல் தாவீதை தன் மகள் மீகாலுக்கு திருமணம் செய்து கொடுக்க ஒரு பரிசம் கேட்கிறான். அந்த பரிசம் என்ன? பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல் வேண்டும் என்று சொல்லுகிறான். இது தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரில் 200 பேர் மேல் விழுந்து, அப்படி என்றால் அவர்களை கொன்று 200 நுனித்தோள்களை எண்ணி அவன் அதை கொண்டு வந்து சவுலிடத்தில் கொடுத்தான். பிரியமானவர்களே, எங்க போனாலுமே தாவீது தன் தேவனை முன்னிறுத்துகிறதை காண முடிகிறது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தனக்கு துணையாக கொண்டு அவரையே நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை போல ஒரு பாக்கியம் உள்ள ஜனத்தை நாம் காண முடியாது. சிறிய தாவீது, கோலியாத்தை ஜெயித்த தாவீது, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலாக அவன் வளர்ந்து வரும்போது கொள்ளைக்காரன் தாவீதாக ஒரு கட்டத்தில் அவனுக்கு பின்பாக 600 பேர் இருக்கிறார்கள். கொள்ளையடிப்பதுதான் அவருடைய வேலை. ஆனால் அதே தாவீதை தேவ திட்டத்தின்படி அவனுக்கு எங்கே யுத்தத்துக்கெல்லாம் போய் பழக்க வைக்கல. இந்த மாதிரி ஆங்காங்கே போய் கொள்ளையடிப்பதில் பழக்க வைத்த கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றின பொழுது, பெலிஸ்தரா இருந்தாலும் சரி, அசிரியரா இருந்தாலும் சரி, சீரியரா இருந்தாலும் சரி, மோவாபியரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் மேற்கொள்ளத்தக்க ஒரு அபிஷேகத்தை தாவீதின் தலையிலே கர்த்தர் வைத்திருந்தார். அவன் தன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை மாத்திரம் அவன் சார்ந்திருக்கவில்லை, தன் தேவனை எப்பொழுதுமே சார்ந்திருப்பான். நாம ஆபத்து காலங்களில் ஆபத்து நேரிடும் போது மாத்திரம் கர்த்தாவே கர்த்தாவே என்று நாம் கூப்பிடுகிறோம். ஆனால் நம்முடைய எல்லா சமயத்திலும் எல்லா சூழ்நிலைகளையும் அவரை நாம் முன்னிறுத்துகிறோமா என்றால் இல்லை என்றுதான் பதில் வரும். நாம் அவரை கேட்டு செய்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் நமக்கு பதில் வரும். அவர் நமக்கு உதவி செய்கிறாரா என்றால் இல்லை என்றுதான் நம்ம சொல்ல முடியும். என்ன, அவரிடத்தில் நாம் கேட்பதில்லை, அவரிடத்தில் நாம் மாஞ்சியாய் தாகமாய் அவரிடத்தில் நாம் போய் நிற்பதில்லை.
நம்ம ஞானம், நம்ம அறிவு, நம்ம புத்தி, நம்ம காரியங்கள் இவைகளையே கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூகுள் வந்து விட்டது, இன்றைக்கு வாட்ஸ்அப் வந்து விட்டது, இன்றைக்கு ஃபேஸ்புக் வந்து விட்டது, இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் வந்து விட்டது. இவைகளில் எல்லாம் நாம் மற்றவர்களை ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அது நேவிகேஷன், அந்த வழியை காண்பிக்கும் அந்த மேப், கூகுள் மேப், நேவிகேஷன் எல்லாமே வந்துருச்சு. ஒரு இடத்துக்கு போகணும்னா அதை டெஸ்டினேஷன் போட்டால் கரெக்டாக கொண்டு போயிடும். கேரளாவில் அப்படிதான் ஒருத்தர் தான் மனைவியை கூப்பிட்டு ஒரு டெஸ்டினேஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போயிருக்காரு. கூகுள் நேவிகேஷனில் போயிருக்காரு. கூகுள் நேவிகேஷனில் போனால் அந்த கூகுளில் நம்பி ஒரு பாட்டு போயிட்டே இருக்காரு. அது நேராக கொண்டு போய் ஒரு குளத்துக்குள்ளே இறக்கி விட்டுருச்சு. குளத்துக்குள்ளே தத்தளிச்சிருக்கிற அந்த ஹைவேஸில் போன அந்த வழியாய் போகிற மனிதர்கள் பார்த்து டக்குன்னு அந்த காரை பீட் எடுத்து அந்த புருஷனை மனைவியும் காப்பாற்றினார்கள். இது இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னே நடந்த சம்பவம். செய்திகள் எல்லாம் வந்துச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை நம்புகிறோமோ அது சரியா நமக்கு பாதை காட்டவில்லை. நம்ம ஞானம், ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. ஏஐ டெக்னாலஜி எல்லாரும் அதையே, அது ஏஐ டெக்னாலஜி மொபைல்ல இதுவா அதை சொல்லிட்டா அது செஞ்சு கொடுத்துரும், இதுவா இது சொல்லிட்டா அது செஞ்சு கொடுத்துரும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியை போல வேறு ஒருவரும் நம்மை நடத்திவிட முடியாது. அதை மனதில் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை நடத்துவதைப் போல வேறு ஒருவரும் நம்மை நடத்திவிட முடியாது. கூகுளுக்கே தெரியாத நிறைய காரியங்கள் இருக்கிறது. நிறைய சம்பவங்கள் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரிந்த ஒரு போதகர், அவர் தன்னுடைய உறவினருக்கு பெண் பார்க்கும்படி காரில் போய் கொண்டிருக்கிறார். திருநெல்வேலியிலிருந்து அவர் இன்னொரு இடத்திற்கு அவர் போகிறார். அந்த ரூட் மேப் போட்டு அந்த ரூட் மேப்பில் போய் கொண்டிருக்கிறார். திடீரென்று பார்த்தால் ரோடு ஆஃப் ரோடாக போகிறது. அவரும் வாகனத்தை சரி இதுதான் ரோடு போல அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டே இருக்கார். கடைசியா ஒரு 10-20 கிலோமீட்டர் போயிட்டாரு. அந்த ஆஃப் ரோட்லேயே போகுது. அப்போ இவர் கேட்குறாரு அந்த உறவினர்கிட்ட, இப்போ எங்கே இந்த மண்ணா இருக்கு, இப்படி இருக்கு, ஆஃப் ரோடா இருக்கு, நம்மவான்னு போயிட்டே இருக்கோம், எங்கேயா போகிறோம் நம்ம? அப்பல இதான் இந்த ரோடு தான் அப்படிதானே காட்டுது கூகுளு அப்படின்னு. கடைசியாக தான் பார்த்தா தெரியுது, தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே ஓட்டிட்டு இருக்கானு 20 கிலோமீட்டர். அப்புறம் மிரண்டு அடிச்சு பார்த்தா மேலே மண் ஏற்றுற லாரி மேலே நிற்குது. உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வண்டியை திருப்பி எந்த இடத்துல கேப் இருக்கு அந்த இடத்துல மேலே ஏறி அப்புறம் விசாரிச்சு அவங்க ரூட்டை சொல்லி அந்த ஆட்கள் மேனுவலா ரூட்டை கேட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் ஆவியானவர் அப்படி இல்லை. ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட, இங்கே ஜோமனி ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த வீட்டுக்கு நான் போகிறேன், எனக்கு அட்ரஸ் தெரியல, அவங்க சொல்லியிருக்காங்க அந்த டெஸ்டினேஷன் வச்சு நான் போகிறேன், நீர் என்னோடு கூட வாரும் என்று சொல்லிவிட்டு போயிட்டா கரெக்டாக அந்த வீட்டு வாசலில் நிற்க பண்ணுவா. சரியா அந்த வீட்டு வாசலில் நிற்க பண்ணுவா. அப்படி நான் பல தடவை நான் அப்படி சொன்ன இடத்திற்கு போய் நின்றிருக்கிறேன் அலையாமல். ஒரே ஒரு முறை மாத்திரம் அவர் சொன்ன விலாசத்தை விட்டு நாங்கள் அந்த தெருவையே சுற்றி வருகிறோம். ஆனால் அந்த விலாசத்தை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின்பு வீட்டுக்கு வந்து விட்டோம். கடைசியாக பார்த்தா அந்த விலாசம் பொய்யான விலாசம். அவர் பொய்யாய் சொல்லியிருக்கிறார்கள். வேறு இடத்திற்கு பற்றி அவர் மாற்றி பேசியிருக்கிறார்கள். அதில் கர்த்தர் சில இடங்களில் நம்மை பாதுகாப்பார். சொல்றான் தாவீது தன்னுடைய சங்கீதங்களில் அவர் சொல்லும்போது சொல்ற, யாக்கோபை தனக்கு துணையாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு தாவீதின் காலத்தில் பரிசுத்த ஆவியான ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டார். ஆனால் இன்றைய அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியான நம்மை நடத்தும்படி கொடுக்கப்படுகிறார்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படி கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்தும்படி கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தின் பாதையில் நடத்த, சந்தோஷத்தின் பாதையில் நடத்த, நிம்மதியான பாதையில் நடத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்ம பிடித்து கொள்ளாமல் விட்டு விடுகிறதுனால தான் பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போகும்போது பணம் எடுத்தோமா, பர்ஸ் எடுத்தோமா, மொபைல் எடுத்தோமா, முதல்ல மொபைல் எடுத்தோமா, அதெல்லாம் எடுத்துட்டோமா, ரைட் போலாம். ஆனால் ஜெபித்தோமா, இல்லை. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். என்ன பார்த்துக்குவாரு? எப்படி பார்த்துக்குவாரு? நான் சொன்னாதான் என் தகப்பன் தம்முடைய தூதர்களை எனக்கு அனுப்புவார். இல்லை, நான் சொல்லாமலே அனுப்பிடுவார். நல்லா அனுப்புவார். அவர் சொல்லாரு, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, அதுக்கு பென்சில் வேணும்னு நமக்கு தெரியும். அதுக்காக நம்ம பென்சிலை வாங்கி வச்சிருப்போம். பிள்ளை நம்ம கிட்ட கேட்டாதான் வச்சிருக்கிற பென்சிலை எடுத்து கொடுப்போம். அப்பதான் நமக்கு தெரியும் அதுக்கு பென்சில் வேணுமா வேணாமான்னு. அது என்ன கனவுலையா வந்து பென்சில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்? இல்லையே, கேட்டாதான் கொடுக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நாம நம்முடைய தேவனை எப்படி வைத்திருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? நீங்க பரிசுத்த ஆவியானவரை பிடிச்சுக்கோங்க, நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த காலை வேளையில் பரிசுத்தம் உள்ள தேவன் உங்களுக்கு துணையாக வைத்துக் கொள்ளுங்க. உங்களைப் போல பாக்கியம் உள்ளவள் ஒருவரும் இருக்க முடியாது. ஆமென், ஆமென்.